மூலமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவள் அறியாதிருந்தால் அந்த அறியாமை இன்று நம்மளில் காணப்படுகிறதா? தேவன் யார் என்பதை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக பாடுகளை சகித்தார், எதற்காக சிலுவையில் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் இன்றும் அறியாதவர்களாக காணப்படுகிறோமா? நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் நம்மை சற்றே சிந்தித்து பார்ப்போம். இன்னும் நாம் இந்த தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையின் மூலம் நாம் சரீர தாகத்தை குறித்து பார்த்தோம், வேத வாக்கியங்கள் மேல் உள்ள தாகத்தை குறித்து பார்த்தோம், ஆத்ம தாகத்தை குறித்து பார்த்தோம், தெய்வீக தாகத்தை குறித்து பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த தாகம் எல்லாவற்றையும் நாம் உட்கொள்ள வேண்டும். எப்படி நாம் காணப்படுகிறோம்? ஒவ்வொரு இடத்திலும் அன்பு செலுத்தி நாம் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்த ஆத்ம தாகம் உள்ளவர்களாக மாறுவோம்.